ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் உங்களுக்கு தேங்காய் இல்லாம ஒரு தேங்காய் சட்னி எப்படி பண்றதுன்னு சொல்லி தரேன். சரியா? இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், பார்த்துக்கோங்க. பல்லாரியை நீளமா கட் பண்ணியிருக்கிறேன். பச்சை மிளகாயும் நீளமா கட் பண்ணியிருக்கேன். பூடையும் ஏன்னா பெரிய பூடா எங்கிட்ட இருக்கிறது, அதனால அதையும் கட் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இனி இதை ஒன்று ஒன்றா வதக்கி எடுக்கணும். சரியா? சரி, வாங்க. அடுப்பில் வானொலி வச்சுக்கோங்க. வச்சு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்குவோம். என்ன காஞ்சதும் பல்லாரியை சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறம் பூடு, பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். நல்லா வதக்கி விட்டுருவோம். இது என்னன்னா, பல்லாரி வந்து நல்லா வதக்க கூடாது. சரியா? நல்லா வேகக்கூடாது. ஏன்னா ரொம்ப வெந்துன்னா அந்த கலரே சேஞ்ச் ஆயிரும். நம்ம இப்ப வைக்க போறது தேங்காய் இல்லாத தேங்காய் சட்னி. அப்படிங்கிறப்ப தேங்காய் சட்னினாலே ஒயிட் கலர்ல இருக்கும். சரியா? பல்லாரி வந்து நல்லா வெந்துட்டுன்னா இந்த கலர் சேஞ்ச் ஆயிரும். சரியா? அதனால ரொம்ப வேகக்கூடாது, ப்ரௌன் கலர் ஆகக்கூடாது. சரி, அதுக்கு முன்னாடி இறக்கிறது. இப்போ தேங்காய் விற்கிற விலைக்கு நம்ம வந்து தேங்காய் இல்லாம தான் அடிக்கடி நீ சட்னி வைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா தேங்காய் ரேட் அப்படி ஏறிட்டு போகுது, பார்த்தீங்களா? அதனால தேங்காய் இல்லாம என்னெல்லாம் சட்னி வைக்க முடியுமோ அப்படிதான் நீ செய்ய முடியும். போதும், வதங்கினது போதும். சரியா? இப்ப நம்ம வதக்கின எல்லாத்தையுமே மிக்ஸி ஜார்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். பண்ணியாச்சு. இது கூட உப்பு, அதுக்கப்புறம் இந்த பொரிக்கடலை ஆட் பண்ணிடுவோம். சரியா? இனி இதை மிக்சியில வச்சு அரைச்சு எடுத்துக்குவோம். கொஞ்சமா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். கொஞ்சமா தண்ணி ஊற்றி அரைச்சு, இல்லை உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி லூஸா வேணும்னாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சரியா? பாருங்க, தேங்காய் சட்னி மாதிரியே இருக்கு. இனி நம்ம தாளிச்சு தாளிக்கிறப்ப கடுகு, கருவேப்பிலை, வத்தல், கொஞ்சம் காயப்பொடியும் சேர்த்து தாளிச்சு ஊத்திடுங்க. சரியா? எப்பவுமே நம்ம வந்து பொரிக்கடலை வச்சு சட்னி பண்ணோம்னா கொஞ்சம் காயத்தூள் போட்டு தாளிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.